ஹலோ வணக்கம். பெங்களூர் டு வயநாட் ட்ரிப் இது. அர்லி மார்னிங் இல்லாட்டி மத்தியராத்திரி 3 மணி அப்படி கிளப்பிட்டோம். பெங்களூர் டு நாகர்ஹோலே குட்டா டு வயநாடு அப்பப்பாரா எங்கே போகிறோம், எங்களுடைய காஃபி ஃபார்முக்கு போயின்ட்டுருக்குறோம். ஆன் த வே இந்த நாகர்ஹோலே ஃபாரஸ்ட்டில் பியூட்டிஃபுல்லான வியூ, கண்குளிர்ச்சியான ஒரு வியூ. எங்கே பார்த்தாலும் மானுங்க, எங்கே பார்த்தாலும் பைசன், எங்கே பார்த்தாலும் பீகாக். ஆன் த வே ஒரு 2-3 மங்கூஸும் நாங்கள் பார்த்தோம். கப்புள் ஆஃப் எலிஃபென்ட்ஸும் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. வைல்ட் லைஃப் எப்போ பார்த்தாலுமே ரொம்ப அழகாக த்ரில்லிங்காக இருக்கும். எவ்வளோ வீடியோஸ் எடுத்தாலும் பத்தாது. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக கூலாக 2 பைசனுங்க புல்லு மேய்ஞ்சின்னு. இது ஒரு 6 o'clock அப்படி இருக்கும். 6:30 தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் குட்டா போகும்போதே அரௌண்ட் 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் பிஃபோர் டு திஸ். லுக் அட் த சைஸ், பாகுபலி சைஸில் இருக்குது. இந்த பைசனை வச்சு இந்தியன் கார் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு பாகுபலி ஆகட்டும், இப்போ காந்தாராவில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பைசன் ஒரு மூவி கூட வந்திருக்கு தமிழில். ஆனால் இந்த அனிமலுக்கு தெரியுமா தெரியாதுன்னா தெரியாது. ஆஞ்சநேயர் மாதிரி அவங்களுடைய வலிமை, அவங்களோட பாப்புலாரிட்டி அதுங்களுக்கே தெரியாத அளவுக்கு மூவிஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க நம்ம இந்தியன் சினிமா. இங்கே பாருங்கள், கப்பல் ஆஃப் மங்கூஸ் பார்த்தோம். மங்கூஸ் இருந்தாவே அந்த இடத்துல பாம்புங்க இருக்கும்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் இந்த ஃபாரஸ்ட் பேருக்கு நாகரஹோலேன்னு பேர் வச்சுருக்குறாங்க. நாகரானா ஹாவு. அந்த மானுங்க பாருங்க, என்ன பார்க்க மங்கூஸை பிக்சர் எடுத்துருக்குறீங்க அந்த மாதிரி எங்களை கொஷின் கேட்குற மாதிரி எங்களை பார்த்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், பேடி ஃபீல்டு, வானமும் வையகமும் அங்கன்ற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு 4-5 ஃப்ராகுங்க ஏதோ ஒரு மலையை ஏற ஆரம்பிச்சு தான். நிறைய பேர் சொன்னாங்களாம், ஐயோ ஏறாது, இறங்கிடு, ஏற முடியாது, நம்மளுக்கான இடம் இல்லை அப்படின்ட்டு. ஆனால் எல்லா ஃப்ராகும் வாபஸ் திரும்பி வந்தாச்சு. ஒரே ஒரு ஃப்ராக் மட்டும் ஏறி அதோட டெஸ்டினேஷன் ரீச் ஆச்சான். எல்லா ஃப்ராகும் கேட்டாங்க, அது எப்படி எல்லா ஃப்ராகும் வாபஸ் வந்துடுச்சு, திரும்பிடுச்சு, நீ மட்டும் ஏறிட்ட அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு ஒன்றுமே புரியலையா. அப்போ தான் தெரிய வந்தது அந்த ஃப்ராகு காது கேட்காது அப்படின்ட்டு. காது மட்டும் இல்லைன்னா நீங்கள் எது வேணாலும் அச்சீவ் பண்ணலாங்க. முடியாது, ஆகாது, பண்ணாத, செய்யாத, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் சொல்லவும் டீமோட்டிவேட் பண்ணவும் ஜனங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கேட்காது, ஏன்னா உங்களுக்கு தான் காது கேட்காது. அந்த மாதிரி ஜனங்க தான் பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சக்ஸஸாக லைஃப்பில் வருவாங்க.